நான் அப்படி என்ன தப்பான வீடியோ போட்டுட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன டிலீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சுன்னா, என் தங்கச்சி வந்து ஸ்கூல் பேக் வந்து அவ்வளவு வெயிட்டா இருக்கு, குழந்தைங்களால தூக்கிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் பொதுவா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நீங்க கமெண்ட்ல போய் பார்த்தாலே தெரியும். எத்தனை பேரண்ட்ஸ், அம்மா அப்பா குழந்தைங்க அண்ணன் தம்பி என்னத்தமா சொல்லியிருக்காங்க என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து. என்ன திட்டவே இல்லை, என்னத்தமா சொல்லியிருக்காங்க, நீ சொல்றது கரெக்ட் தம்பி, கவர்மெண்ட் வந்து மாத்திரம் நல்லா இருக்கும், குழந்தைங்களால வழி தூக்கிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெத்தவங்க வந்து அவ்வளவு வழியை ஷேர் பண்றாங்க. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டதுதான் காரணம். ஆனா அவங்க ஒரு வழியும் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபாரின்ல வந்து இதுக்கு லாக்கர் இருக்கு, நம்ம ஊர்லயும் வந்து லாக்கர் வச்சாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நோட்டு புக்ல அதுல வச்சுட்டு போயிடும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. என் தங்கச்சி கிளாஸ்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. என் தங்கச்சி பேசினா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, வீடியோ டிலீட் பண்ணுங்கன்னா மிஸ் திட்டுறாங்க. சரி மிஸ் கிட்ட கொடுன்னு கேட்டதுக்கு மிஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தெரியுது, எங்க புக்கு தெரியுது, நீங்க எங்க ஸ்கூல்ல தான் எல்லாம் கேட்கறாங்க. அப்படி இல்ல மேம், நான் சொல்றது உங்களுக்கு புரியல, பொதுவான கருத்து தான் இது. இது வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்பலாம் இன்டென்ஷன், நான் பொதுவான சொன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொன்னேன். இதுல வந்து நான் இந்த வீடியோ டிலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டா மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணிட முடியுமா? இல்ல இந்த ஒரு வீடியோ போட்டதுனால தப்பாவே போடல, இதனால உங்க ஸ்கூல் ரெப்புடேஷன் தான் டவுன் ஆயிடுமா? எதுவுமே நடக்காது. நான் வந்து எதை பத்தி தெரியுமா பேசினேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பேசினேன். ஆனா நான் பேசவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. டெமோக்ரஸி என்ன தெரியுமா, மக்கள் வந்து ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அது மக்கள் ஆதரிச்சாங்கன்னா அது நல்லதுக்கு தான் அர்த்தம். நான் பேசினதை மக்கள் ஆதரிச்சாங்க, சொன்ன நல்லதுக்கு தான் பேசுறேன், நான் எதுவும் தப்பான வழியில பேசல. ஆனா நீங்க என்ன தெரியுமா ட்ரீட் பண்றீங்க, நான் ஒரு விஷயத்த பேச வர